தஞ்சை அரண்மனையில் பராந்தக சோழனின் ராஜசிம்மாசனத்திற்கு புதிய வாரிசு வந்தார். அவரின் மகன் முதலாம் கண்டராதித்த சோழன். அவருடைய வாழ்க்கை மற்ற சோழ மன்னர்களைப் போல போர்களால் நிரம்பியதல்ல. ஆனால் அவர் பக்தியில், பண்பாட்டில், கலைகளில் சோழ பேரரசை உயர்த்திய மன்னன். பராந்தக சோழன் காலத்தில் சோழர்கள் தென்னிந்தியாவின் பெரிய சக்தியாக உருவாகி இருந்தனர். ஆனால் தக்கோலம் போரில் முதலாம் ராஜாதித்த சோழன் வீரமரணம் அடைந்தது பராந்தகனுக்கு மிகப்பெரிய இழப்பாக அமைந்தது. இந்நிலையில் பராந்தக சோழனுக்குப் பிறகு மூன்றாம் கிருஷ்ணன் தலைமையிலான ராஷ்டிரகூடர்கள் சோழர்களுக்கு கடும் சவாலை எழுப்பினர். பராந்தக சோழனின் மரணத்திற்குப் பிறகு கண்டராதித்த சோழனும் அவருடைய சகோதரன் அரிஞ்சய சோழனும் இருவரும் சோழ இளவரசர்களாக இருந்தனர். ஆனால் அரிஞ்சய சோழனின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் கண்டராதித்த சோழன் 950 சோழ சிம்மாசனம் ஏறினார். மற்ற சோழர்களைப் போல் கண்டராதித்த சோழன் படையெடுப்புகளில் தீவிரமாக ஈடுபடவில்லை. ஆனால் அவர் முழுமையாக சைவ, வைணவ வழிபாடுகளில் ஈடுபட்டவர். சிவபக்தியில் மிகுந்து சைவ சமயத்திற்காக பல தொண்டுகள் ஆற்றினார். பெருமாள் கோயில்கள் மற்றும் சிவாலயங்களை உருவாக்க உதவி செய்தார். இவரது காலத்தில் தமிழ்ப் பண்பாடு, இசை, சமய மரபுகள் வளர்ச்சியடைந்தன. கண்டராதித்த சோழன் செம்பியன் மாதேவி என்பவரை திருமணம் செய்தார். இவர்களின் மகனாக பிறந்தவர் முதலாம் உத்தம சோழன். ஆனால் கண்டராதித்தனுக்குப் பிறகு அரிஞ்சய சோழனின் மகனான சுந்தர சோழன் ஆட்சிக்கு வந்தார். உத்தம சோழன் குழந்தை என்பதால் சிம்மாசனத்திற்கு வரவில்லை. முதலாம் கண்டராதித்தர் போர் இல்லாத சோழ மன்னன். ஆனால் அவர் தமிழ் பண்பாட்டுக்கு, பக்தி இயக்கத்துக்கு, கலாச்சார வளர்ச்சிக்கு சிறப்பாக உதவியவர். இன்று அவர் சோழ வரலாற்றில் பக்தியின் சின்னமாக மதிக்கப்படுகிறார். இவர் பல சிவன் கோயில்களுக்குத் திருப்பணி செய்துள்ளார். பிறச் சமயத்தினரையும் நன்கு மதித்தார். கல்வெட்டுகளில் இவர் சிவஞான கண்டராதித்தர் என்று குறிப்பிடப்படுகிறார். கண்டன் கோவை, கண்டன் அலங்காரம் என்னும் நூல்களைப் பாடிய ஒட்டக்கூத்தர் இவருக்குப் பெருமை சேர்த்துள்ளார். கண்டராதித்தரின் பள்ளிப்படை கொல்லிமலையில் இருப்பதாக கருதப்படுகிறது. மேலும் இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் வருவி செயலியைப் பின்தொடரவும்.